ஏன் தீட்சை வாங்கணும்னு சொல்லுங்க, சொல்லுவாரு. சொல்லுங்க. இறைவனே அவரு தான், நமக்கு மாணிக்க வாசகர் தான். அவர் வேற இல்ல, நான் வேற இல்ல அப்படின்னு அவருடைய இறைவன் என்ன செஞ்சாரு, கலந்துட்டார். நடராஜரோடைய அவர் என்ன செஞ்சார், கலந்துட்டார். நம்ம 63 நாயன்மார்கள் சிவபெருமான் தான், வேற யாரும் கிடையாது. இன்றைய நாள் இன்ப நாள். மேல இருந்து சிவபெருமான் அனுகிரகம் பண்றார், குற்றவுடன் இருந்து குருநாதர் அனுகிரகம் பண்றார். எது இன்பம்? பெரும் எதுக்கையா வேணும்னா பெரும் ஞானிகள் கூட வேண்டாங்க. எதுக்காக? திருவருளும் குருவருளும் வேண்டும். எடுத்துதான் ஞானம் வர்றது நம்மளுடைய பக்குவ நிலையை பொறுத்து. அது சாமி அனுகிரகம் பண்றார். அங்க தவம் இயற்றணும். அந்தர்யாகம் பண்றப்ப எந்த இடத்துல என்ன தவம் பண்ணணும், அந்த இடத்துல அருளை பிரியாய் பொன்னம்பலத்தே, அருளை பிரியாய் பொன்னம்பலத்தே என் முடியா முதலே ஏ கருத்தே முடிய மொழிமோ அதுல இருக்கின்ற 4 எழுத்துலாம் 5 எழுத்து மத்தியில் யாருக்கு? இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2. அது சிவபெருமானும் அம்பாளும், இந்த பக்கம் சிவ அம்பாளும், மத்தியில் ஆண்மார்கள். ஆனா முடியாலும் அதை வந்து சிவத்துல சிவம் தத்துவினை மீண்டும் சக்திதான் சிவத்தை மீண்டும் நிகழ்ந்து இருவரும் பிறந்து இங்கு உலகெல்லாம் மீண்டும் பிரம்மத்தை யாரும் வாழ்வில் கல்வி யாரும் நகர்ந்தன் ஞானத்தோடு தண்ணீரால் தெய்வம் என்றது. அதாவது அதெல்லாம் நமக்கு தெரிந்த நன்கு பார்த்து விவாதத்துக்கு அருள் செய்வது, அந்த அருள் செய்த மந்திரத்தை மாறிப்பாடு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காட்சியம். அப்புறம் அடுத்த விவாதம் சத்திரி பாடல் என்ன, சத்திரி பாடல் என்றால் என்ன அந்த நம்ம குருவாயூர் மூலியமாக ஆகமப்படி சிவதீட்சை சமயம் விசேடம் நிர்வாணம் இதெல்லாம் தீட்சை செய்யுது. பல பிரிவுகள் வந்து செல்வி திருவி யோகம் அப்படி செய்யும்போது சில பிரிவுல ஒரு பிரிவு தான் முடியாது. 40 நாள் மதிப்பேன 10 நாள் மதிப்பேன. சில பிரிவிலே கல்வி விவகாரமா செஞ்சு அங்க செய்த ஆன்மாக்களுக்கு வந்து குருவினை ஒப்பு என்கின்ற ஒரு அமைப்பு ஏற்படும். குருவினை ஒப்பு என்றால் என்ன? குருவினை ஒப்பு என்கின்ற ஒரு சட்டம் வந்து கேக்குதா? குருவினை ஒப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதம் வரும். அது என்ன என்றால், நலம் தீங்குகளை ஒரே மாதிரி பார்க்கின்ற ஒரு புண்ணியம். அதாவது நமக்கு பெரிய ஒரு யோகம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளு கொடுக்கூடாது. அப்புறம் அடுத்து வந்து அந்த யோகம் கைது போச்சுனால வருத்தப்படக்கூடாது. இதுதான் இது எப்ப வரும்னா தடிப்பு யோகம் செஞ்சாலே வரும். அப்புறம் ஆணவம் கண்ணும் வாயு என்ற பூமியில பக்குவத்துக்கு அது வேலை செய்யாது. இது மனப்படிப்பாக. அதுக்கு மேலதான் சத்திரி பாதம் வரும். சத்திரி பாதம் என்றால் என்ன? நான் சொல்றேன், தப்பா நினைக்காருங்க. அந்த புக்குல செஞ்ஞான பேத்துல போட்டிருக்காரு. இந்த கூட்டத்துல ஒரு கல் வந்து என்ன பண்ணுவோம் செய்வீங்கல்ல, அது போல மனைவி மக்களுக்கு ஓடுங்க. மனைவி மக்களை விட்டு அது எப்ப வரும்? அது மாதிரி சரீர யோகம் சில பிரிவுல சரீர யோகம் செஞ்சாதான் வரும் பொழுது ஒரே பிரிவுல மக்களை விட்டு ஓட முடியாது. இப்பதான் இந்த பையனை கல்யாணம் பண்ண பொருளை பார்த்துட்டு போகணுங்க, அதை குழந்தைய வந்து ஸ்கூல் கொண்டு போகணும், அது மாதிரிலாம் நம்ம வந்து திட்டம் போட்டுருக்கோம். அது வராது. சரீர யோகம் செஞ்சவங்களுக்கு தான் அந்த கல்வி நீங்களும் எப்படி வந்து ஓடுறோமோ அது போல மனிதனை விட்டு ஓடணுமா. இந்த மாணிக்கவாசகர் சொல்றாரு, கைத்தறிவி கொண்டு மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போ இறப்பு என்னும் சித்த விகார கடத்தின் தெளிவித்த புத்தக தேவர்க்கே சென்றுள்ள அவங்களுதான் அருமை குணம். நாசமங்க பெருமாள் திருமலைப்பால் சீதாவுடைய திருமணிக்காக இருந்தாரு.
இறைவன் இல்லை, ஒன்றும் இல்லைங்கிற வந்து அவன் சொல்றான். அந்த குளக்கரையில நிறைய கோவில் அழிச்சு அந்த கோவிலுக்கா பாழ்படல அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கெல்லாம் தவம் பண்ணல. தவம் என்றால் என்ன? சைவ சித்தாந்தம், திருமுறை, ஆகவம் சொல்கின்ற தவம் என்பது அந்த சபையிலும் செஞ்சவங்க அந்த நாட்டை பெருமான் பல பேரையும் செஞ்சாருன்னா அவ்வளவே வந்து தொட்டினத்திலே பால் கொடுத்தாரு. அதாவது சொல்றாரு, உதவியால் தொட்டினத்தை அடிச்சு கொள்ளாத உமாதேவி கண்ணத்தினத்துக்கு பால் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கு அந்த குருவாட்ட கண்ணத்தினத்தை பால் தராங்க. நாட்டப்படியே சொல்றாரு. ஏன் சொன்னாரு? அவர் செய்த சரீரத்து யோகம் தவத்தினால வந்து சாமி வந்து மேல கொடுத்தாரு. அவங்க அப்பா வந்து யாரா பாழ்கிட்டாங்க அவர் காஞ்சிவாரு. அவருக்கு வந்து தெரியல, ஏன்னா அவர் தவம் பண்ணல. நாட்டப்படியே தெரியும். அப்பா வந்து செய்தா நிறுத்துவார். அவர் வந்து வாயில பால் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களையும் அவர் காஞ்சிவார் அவருக்கு தெரியல, வேறுகள் அவங்க வந்து செய்யவில்லை. அது மாதிரி இந்த சத்ரீகாரம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் அடைய பெற்றால்தான் அடுத்து சிறுமானம் வந்து ஞானத்தை விளங்காது. சரீர யோகம் நாம் செஞ்சலாம், ஆனா ஞானம் வளர்ந்தது சிறுமானம் தான் விளங்காது. அதுக்கு முக்கியமான காரணம் குருவை இருக்கு. மலபரிபாகம், சத்திரிபாகம் முடிஞ்சவர்களும் நம்ம கைவேலை பெற்றால்தான் நம்ம வந்து இறைவனுடைய அன்பிக்க பாத்திரமாகி அவர் வந்து குருநாதராக சாமி மாதிரி வந்து குருநாதர் வந்து நாம் அறிவிக்கிறார். சொல்லி பாத்தீங்களா, கல்லாத பின்னறிவு கடைப்பெற்ற நாயேனே வல்லாளனால எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை உடைய வல்லாள வந்து மனத்திலும் இருக்கும் வண்ணம் எல்லோரும் காண. அப்புறம் பேசிக்கலாமா? அப்புறம் பேசிக்கலாம். பொன்னோருக்கான எங்கள் பசுபாகம் அழைத்தானே, அந்த பசுபாக அழைத்தானே இவன் அடைமுறை. பசுபாக இருக்கிறவர்களுக்கு உலகத்துமா இருந்து மூன்று பிறந்து இறந்து இறந்து பிறந்து துன்பம் துயரம் எல்லாம் பெற்று இருக்கணும். அந்த பசுபாகம் அடிக்கிறதுதான் சிறுமாவுடைய அறிவு பெற்று முன்னாடி குடும்பாதா எல்லோரும் காரணா நாங்களுக்கு சில பேரு பேருக்கே இருந்தாங்க. அவங்க காணக்கூடியாக இருந்ததுதான் அந்த பசுபாக அடித்தேன். அதெல்லாம் நெருக்கடி நாங்க பெருத்தவங்களுக்கு பெரிய பாக்கியம். அது மாதிரி பசுபாக அடித்தவங்களுக்குதான் அடுத்த பிரிவு வராது. இப்ப வந்து உடனே வராதுன்னா நாம வந்து அந்த முறையா அந்த வந்து கடைபிடிக்கணும். அந்த நெறியை முறையா கடைபிடித்தால் என்ன நெறி அப்படின்னு சொல்றாரு நாட்டமிக்கு பெருமாள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேறுவா தண்ணீர் நன்னீர் குடிப்பது அப்படி எம்பெருமாள் மேல அன்பு வைத்து முடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அன்பாக கிடைக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, சிறுமான் நமக்கு எல்லாம் உணவளிக்கின்றார். நமக்கு வந்து ஒரு சிறுதான் உணவளிக்கின்றார். ஆனா சிறுவீழ்ச்சியை வாங்கணும், விஷய வீழ்ச்சியை வாங்கணும் வந்து ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? நாம சாமி கண்டல நாம சாமி ஒருங்கிணைக்கிறோம். அதான் பெரும் புண்ணியம். விஷய வீழ்ச்சியை வாங்கணும்னா அந்த பாக்கியம். சிறுமான அனைத்து உலக மக்களுக்கும் உணவளிக்கின்றார். ஆனா நாம வந்து நமக்கே சாமி சாப்பிடுறதுமா என் தன்மையை என் செல்வத்தை அன்பே அப்படி தட்டுமா சும்மா காய்க்கிறாரு. மனசுல வந்து கற்பனை, அதாவது பாவனைதான் செல்லுமே என் தன்மை அன்பே உணவு நினைவுதான் அப்படின்னு சொல்லி அந்த அன்பாக நம்ம ஊட்டும் பிறகு நம்முடைய விளைப்பையும் கொஞ்சம் தான் தெரியும். ஏன்னா அந்த விளைப்பையும் நம்ம அன்பூச்சி ஆகணும். எவ்வளவுதான் பாட்டு பண்ணாலும் எவ்வளவுதான் ஆகமத்தை தரிச்சாலும் அந்த விளைப்பையும் அனுபவிச்சு ஆகணும். அது குறையணும் அப்படின்னா நல்ல வெயில வந்து கிடைச்சு கிடங்குல அது போல இந்த சிவகீச்சை திருமணிதான் நம்மளை காப்பாற்றும். உடைய வெயில் அடிக்குது, ஆனா வெயில் காப்பு இருக்காது. அதுக்கு வந்து திருமுறையும் சைவ சித்தாந்தம் அந்த பீச்சையும் அதெல்லாம் நம்ம வந்து நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு. அதனால நீங்க எல்லாமே பீச்சை வாங்கிட்டு நினைக்கிறேன். அப்படி வாங்காதவங்க குருநாதத்துக்கு வந்து பீச்சை வாங்கிடுங்க. ஒரு பீச்சை முன்ன பத்தாது, விசேட வாங்கினாங்க அந்த எம்பெருமானுக்கு அந்த உணவு ஊற்றிடுங்க, அந்த தொக்கை வரும். சாமியில வந்து அப்படி ஸ்ரீரங்க அருணாச்சல தலைவர் சேலம்
மாசிலாமணியே இன்பமே இருப்பே இறப்பது மயக்கம் தொடக்கலாம் வருத்தவன்றோதி நற்றோதி நபி உன்னை என பிடித்தேன் எங்களும் தருவதையே நற்ஜோது இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கிருந்து அருள்வதினியே பாருவாய பிறப்பெற வேண்டும் பத்தினையும் பெற வேண்டும் சீருவாய சிவபெருமானே செஞ்ச மலமலர் போல் 6 ரூபாய ஆரமுது முன்னடியார் தொகையிடுவேன் 1 ரூபாய உணதருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே இன்பம் சிவாயன் இன்றைய நாள் இன்ப நாள். மேல இருந்து சிவபெருமான் அனுகிரகம் பண்றார். குற்ற உடனிருந்து குருநாதர் அனுகிரகம் பண்றார். குருநாதருக்கு சுத்தி நாமெல்லாம் இருந்து சங்கமித்து அடியார்கள் திருவருளை நாம் அடைகிறோம். ஒரு நல்ல நாள் தானே. எது இன்பம்? ஆமா, சர்க்கரைக்கு சர்க்கரையோட ருசி தெரியுமா? சர்க்கரையோட கலக்கிற வரைக்கும் தெரியாது. அப்ப அதுலயே கலந்திருந்தா தெரியாது. ஆனா தனியா இருந்தா அந்த சர்க்கரையை நம்ம ருசிக்க முடியும். இந்த பிறவி எது கிடைச்சிருக்கு அப்படின்னா, தாம் இறைவனோடு ஒன்று முக்தி நெறியை அடைஞ்சிட்டோம்னா கூட அந்த இன்பத்தை தனியா நம்ம இந்த மாதிரிதான் ஆயிடுவோம். ஆனா தனிச்சு இருக்கிறது இந்த பிறவி வேண்டுவதை இந்த மாநிலத்து குளித்த குடும்பம் கைவாசவாயு நினைச்சிருக்கு. அப்ப பிறவி எதுக்கையா வேணும்னா, பிறவி ஞானிகள் கூட வேண்டாங்க. எதுக்காக? திருவருளும் குருவருளும் வேண்டும். இவங்க ஞானியர்கள் கூட குரு தேவைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா சொல்றதுல இருக்கிற இன்பத்தை விட கேட்கறதுல அதுல அதிக இன்பம். கேட்டதின் காது தின்பம், கிளர்ந்ததின் நாவு தின்பம். அதை பத்தி பேசுறது நல்ல விஷயங்கள், நல்ல அனுபவங்கள் எல்லாம் நமக்கு சிவபெருமான் கருணையால கிடைக்குது. இந்த நிலைக்கு போறதுக்கு பல பிறவி பல்லூறு காலம் பயின்ற நற்றவத்தால் நல்லறிவு சற்றே நவிந்ததுனால, வெளிப்பட்டதுனால நாமளும் சைவரானோ. முன்பும் சைவரா இருந்தோம், இப்பவும் சைவரா வந்திருக்கிறோம். இதுல சரியை கிரியை, இந்த படிநிலை ஞானம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எடுத்தது ஞானம் வர்றது நம்மளுடைய பக்குவ நிலையை பொறுத்து. அது சாமி அனுகிரகம் பண்றாரு. நம்ம படிப்படியா அடைவதில் ஒரு இன்பம் இருக்கு இல்லையா? அந்த இன்பம் குருநாதர் கடை இருக்கும் போதும் கிடைக்கும், சிவபெருமானை பூசிக்கும் போதும் கிடைக்கும். சிவ பூஜையில உட்கார்ந்தா ஒரு 2 மணி நேரம் பூஜை பண்ணியிருப்பாங்க, பார்த்தா 20 நிமிஷம் ஆட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா சிந்தை ஒன்றணும். அதனால சிந்தை ஒன்றும் போதுதான் சிந்திப்பு அறியன. சாமானியர்கள் வந்து உட்கார்ந்தா 10 நிமிஷம் ஓடி போயிடுவாங்க. சிந்திப்பு அறியன சிந்திப்பவருக்கு சிறந்து சென்றேன் முந்தி கொள்வன மொய்த்துண்டு நம்மை பந்தித்து வந்த பலவனை கேட்பன. பாம்பு சுற்றி அண்டி பிறையஞ்சு 6 ஐயாரம் அடித்தளம். இந்த 5000 அடித்தளம் அப்படிங்கிறது எந்த இடம்? திருவையாறு அகலாத செம்பர் ஜோதி. எந்த இடம் இருக்கு? இந்த திருவையாறுல இருக்கு. நமக்குள்ளேயும் இருக்கு திருவையாறு. அதுதான் திருவமத்தி அப்படின்னு சொல்றோம். சிதம்பரத்துல சாமி இருக்க, இதே மாதிரி திருவையாறுல சாமி நீங்காமல் நிலை பெற்று இருக்கிறார். அல்லும் பகலும் இப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் காண்பாங்க. அந்த இடம் இந்த பூர்வமத்தி. அங்க தவம் ஏற்றணும். அந்தர்யாகம் பண்றப்ப எந்த இடத்துல என்ன தவம் பண்ணணும், அந்த இடத்துல இருந்து பண்ணணும். அந்த இடத்துக்கு ஒரு எழுத்து சப்தம் இருக்குதா? இருக்கு. இந்த இடத்துக்கு சத்தம் ஐம்புலன்களும் 6 இடங்கிறது இப்ப நெஞ்சுக்கு நெஞ்சில நினைக்கிறோம். நெஞ்சில் தாமரையில அதுக்கு சத்தம் ஆம். சிவசூரிய இருக்கிறார் இல்லையா? அந்த இடத்துக்கு ஆம். அதாவது நம்ம சிவசூரிய பூஜை பண்ணும்போது என்ன சொல்றோம்? ராம் ஸ்ரீ இதெல்லாம் சொல்லணும்ல. அந்த அதுல வர ஆ அப்படிங்கிற இடத்து இருதயத்துல இந்த தொண்டை பகுதியில அம்பிகை இருக்கிறா. அந்த இடத்துக்கு சத்தம் ஈ. அந்த அத்தாள் இந்த நேர்னா குத்தம். அந்த இடத்துக்கு சத்தம் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்?
அடுத்தது புருவ மத்தியில சாமி இந்த அடியார்கள்லாம் இருக்கணும்னு சொல்லலாம்ல ஐ. அப்புறம் அதுல இருந்து உள்ள இந்த பீலி சுருதி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அங்க ஓன்னு சொல்லலாம். மேல ஓ ஔ. அப்ப ஔ ஓ ஐ ஏ. அடுத்து என்ன இருக்கு? இ ஆ. இப்படி நம் தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு மந்திர எழுத்துக்களாக நமக்குள்ள நின்று சாமியை உணர்த்துது. இந்த எழுத்தெல்லாம் தடுத்து நிற்கிற எழுத்தெல்லாம் அந்த அம்பிகையுடைய கருணையினால அதாவது அருள் சக்தியா இருந்து அனுகிரகம் என்றால் கொண்டுட்டு போய் கூம் கீம் அப்படின்னு கொண்டுட்டு போய் இந்த தொண்டை இந்த கண்ட பகுதிக்கு மேல போயிட்டா இந்த வினை பிரிவியல் இருக்க துன்பம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நீங்கி கொண்டுட்டு போய் அந்த மேல இருந்து அண்ணாக்கு தொங்குதே அந்த இடத்துல சேர்க்கும் போது அங்க ஒரு அதிர்வு உண்டாகும். அந்த அதிர்வு நமக்கு புருவ மத்தியில ஒளியாக தோன்றும். புருவ மத்தியில ஒளியா தோன்றும். நெற்றி பொறுத்து நின்றிலங்கு நீளமா விளக்கனை உற்று உற்று பாரடா ஒளி விலங்கு மந்திரம். இது ஒரு மந்திரமா இருக்கும். அப்புறம் அப்படியே போய் நீதானம் மேல 12 அங்குல மேல போய் வழிபாடு. சிவம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் தானத்தில் வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கே ஜீவன் சொன்னாங்க. நாடு விந்து கலாதி நமோ நம வேத மந்திர சொருபா. இது ரெண்டு நமக்குள்ள இருக்குல்ல, இதை வழிபாடு பண்ணணும். இப்படி எளிமையாக வழிபாடு பண்ண கற்றுக் கொடுக்கறது கிரியையில நம்ம சைவ சித்தாந்தம். அப்ப எதுக்கு இப்படி எல்லாம் அந்தர்யாகம் பண்றோம், புற பூஜை எல்லாம் பண்றோம் அப்படின்னு கேட்டா இது யோக நெறிக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, யோகம் எளியா செய்யறோம், ஒரு ஞானம் வேண்டுதான். ஞானம் வேண்டில் நல்லவன் பூஜை செய்யும். காலமே அவன் காலம் வித்யா தத்துவத்துல காலம் நீங்க ரெண்டு இருக்கும். இந்த பொருளனோட கலை இதெல்லாம் சேர்ந்து இருந்தாப்புல காலமும் நீதியும் கடவுள் தன் கையில் வைத்திருப்பார். எக்காலத்துல யாருக்கு எது நம்ம அருள் வேணும்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் செய்வார். இந்த மாதிரி சிவபூஜை செய்யறவங்க எல்லாம் சிவ சிந்தனைன்றத மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அந்த நிலையில நாம பெற்றோம். நம்மை போல எல்லா ஞாபகத்துல இந்த பெருமை இல்லையர் எல்லாருமே அடையணும்ல. என்ன பண்ணாக்க இந்த சைவ நிதியை நம்ம நன்மைகள் செய்த நிதி உலகம் எல்லாம் போடல, அந்த வேலையை நம்ம செய்யணும். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம். அப்ப நம்ம கிட்ட வடமொழி வேதங்களுக்கு நேரா நம்ம தமிழ்லையும் கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் தினம் பாடணும், பாடி பரவணும், எல்லாம் செய்யணும். அப்ப இந்த தமிழ் முறைகளையும் இந்த ஞான பூஜை, ஞான சரிவு ஞான கிரிவு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது குருநாதர். அவர்கிட்ட அந்த அஞ்சல் உபதேசம்னா அது என்ன பண்ணா நம்ம துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும் நெஞ்சகம் நைந்து நினைவும் நாள் வரும். அப்ப நம்ம நினைக்கும் போது இந்த அஞ்சலுக்கு உள்ள பிராணனோட கலந்து மேலே கிளை சுவாசம் ஆயிட்டே இருக்கும். அது நமக்கு அடுத்த நிலையை காட்டும். சரி, பேச டைம் கொடுத்தா பேசிட்டு இருக்கணும். அதனால ஒரு திருமந்திரத்தினுடைய சரியை 5ஆம் தந்திரத்தில் 2வது பாட்டை அப்படியே சொல்லி நிறைவு செய்வோம். உயிருக்கு உயிர் ஆற்றல் நின்றால், ஆற்றல் இல்லாததுனாலதான் நம்ம துன்பப்படுறோம். நமக்கு ஆற்றல் பத்தல. ஏன்னா நம்ம நம்மளுடைய அறிவை எப்படி செயல்படுறோம்னா, அறிவுன்னு சொன்னா ஒன்னேதான் சொல்லுவோம். ஆனா அறிவு என்னதான் இருக்கான்னாக்க பாசறிவு, பசு அறிவு, பதி அறிவு. இதுல பாசறிவுல உலக பொருளை தேடிக்கிட்டே இருக்கிறனால அந்த பசு அறிவு நான் எனது அப்படிங்கிற தன்மையில இருக்கிறோம். அதுல இருந்து கொஞ்சம் மேல போய் பதியறிவு நமக்கு உண்டாகும் போது அந்த உயிரானது ஆற்றல் மிக்க உயிராக மாறும். அப்படி பசு அறிவில் தேவருக்கு பேர் தான் ஒளிபொருளிய ஞான பூஜைன்னு சொன்னாங்க. இது இந்த பதி அறிவுல இருக்கிறது. அது கிடைக்கணும்னா என்ன, உயிர் ஒளி நோக்கல். அதுக்கு கொஞ்சம் கீழே
யோக நிலை நமக்கு கிடைக்கும். உயிர் ஒளி நோக்கல் மகா யோக பூஜை, அது யோகா. இப்ப ஐயா சொன்னார்ல மந்திரங்கள்லாம் சொல்லி நடுவுல இருக்குன்னு, அது பேரு கிரியையில நிர்வாண கிரியை மகா யோக பூஜைன்னு அதுக்கு பேரு. அதுக்கு பேரு ஆமா, நம்ம எளிமையா சொன்னா மகா யோக பூஜை, இன்னொன்னு சொன்னா நிர்வாணம். சிவத்தை தவிர எதுவும் பெருசுங்க நினைச்சிருக்கிறது. அதுக்கு கீழே உயிர்ப்புற்று ஆவாகனம் குரு பூஜை, அது கிரியை. கிரியைக்கு இன்னொரு பேரு உயிர்ப்புற்று ஒரு சிவலிங்கத்து சாமி ஆவாகனம் பண்ணா அதுக்கு பேர் புற பூஜை. செய்யும் கடை நேசம், அத கடைசியில எளியா நேசம்னாக்க இந்த அன்பு, அந்த அன்பு வெளியில போறது இந்த சரி நம்மளை கூட்டிட்டு போய் இந்த 3 நிலையிலும் சேர்த்து 4ஆவது இறைவனோட ஒன்று வைக்கும். இதுதான் சிவபூஜை, சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சைவ நெறி கடைபிடிக்கிறவங்க இன்னும் அடியார்கள் குடும்பத்தை அதிகப்படுத்த வேணும். இந்த சிவன்பால் செலுத்தக்கூடிய தத்துவமுடையவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். நம்ம குடும்பத்துல அதை கொண்டுட்டு வரணும். குடும்பம்ன்றத எல்லாத்தையும் முடிஞ்சப்போ நெறியில கொண்டு வரணும். நெறியெல்லாம் நெருதனே நெறியேன்னு நெறியாக நெய்தேனே சிறுநெறியை சேராமல் திருவருளை சேரும். அப்ப திருவருள சேருவதற்கான வாழ்க்கை நம்ம குடும்பத்திற்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொறுமை, நிதானம் ஒவ்வொன்றையும் இறைவன் பெயரால். ஒரு நல்லது நடந்தா இறைவன் தான் கூட்டி வச்சார், ஒரு துன்பம் வந்தா இறைவன் தான் கூட்டி வச்சார், எல்லாமே அவன் செயல் அப்படின்னு இருந்தாலும் எல்லாமே கைகூடும், எல்லா செயலும் கைகூடும். என்னான எம்பளத்து எல்லாம் வெள்ளாம் தந்து ஏற்று அப்படின்னு சொல்லி வாய்ப்பு பேச சொன்னாங்க. எதை பேசுறது? அவனர்களாலே அவன் தான் எனக்கு உள்ளின்று எதை உணர்கிறானோ அதுதான் நம்ம புரிஞ்சு பேச முடியும் அப்படின்னு தெரிஞ்சு இதை நிறைவு செய்யறோம். குருவர் திருவர் போட்டிய நமச்சிவாய திருச்சி மரணினால் மரணம் குருநாதர் கொஞ்சம்
கொஞ்சம் பேச அமைதியா ஒரு ஆத்திரம் சீக்கிரம் முடிச்சு சரி யாருங்க சரி நம்முடைய அபிஷேகம் நடந்தது. அதன்படி அதற்கு புறப்பாடு நடக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நாம் நாயன்மார்களை பற்றி நான் சிந்திக்க வேண்டும். 63 நாயன்மார்கள் நம்மளுக்கு பல வழிகளில் 63 வழி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம நிறைய பேர் சேர்ந்து ஏன்னா அதுல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க. சில பேர் கூட்டத்துக்கு இருப்பாங்க, சில பேர் யாத்திரை பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நிறைய அறிவுறுத்தல் செய்யறது இதெல்லாம் வந்து இந்த அவருடைய விஷயம் ரொம்ப எளிதாக இதுல மரப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன். பந்தம் எத்தனை நிறைய பந்தம் நம்ம கல்யாணம் முடிகிறது கூட கையில கட்டுவாங்க. கோயில் விழா காலத்துல கையில கட்டுவாங்க. நாளைக்கு கட்டும்போது சொல்லுவாங்க. அண்ணன் தங்கச்சி கட்டிகள் உடனே பார்த்தா நம்மளுடைய பந்தம் இருக்கின்றது. அது மாதிரி பந்தம் ஞானமான சிவபெருமானுடைய படைப்புகள் இன்னும் அளவு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது அதுக்குதான் பூஜை அதான் ஞான சம்பந்தம் மாநில சுவாமி பேரு ஆத்மா. ஏன் அப்படின்னா அந்த வேலை என்ன அப்படின்னா ஆத்மா தரிசனம் பண்றது. ஒரே ஆத்மா தரிசனம் பண்றதுனால செய்யறோம், சாமிக்கு போறோம், அடியாளுக்கு அன்னோடம் செய்யறோம், அடியாளுக்கெல்லாம் சிவமா பாவிக்கிறோம். இது இல்லாம அதாவது பார்த்து சமமாயி ஏன்னா அது 20 சமையல் செய்ய சமைப்பதற்குதான் மற்ற இடத்துல நிறைய பாதுகாப்பு நான் செய்யறேன். ஆனா அப்படி கிடையாது. நம்ம என்ன இறைவனா அடியார்கள் நம்ம பாதிக்கணும். அது மாதிரி வந்த வேலை சிவமானது அது யோகம் சரி யோகம் ஐயா சொன்னாங்க. சரி சரி என்பது புறத்திலே செய்யக்கூடியது. கோவில் வழிபாடு, கோவில கொடுப்பது, வீட்டில் கற்கிறது, செடிகளை நட்டு தாமதம் அமைப்பது, இந்த மாதிரியாக செய்வதற்கெல்லாம் சரி இது என்பது உலகத்தை அகத்தையும் செய்வது. யோகம் என்பது நம்மளே செய்வது. நான் அறிவதற்காக சில முயற்சி செய்வேன். அது ராஜ வாசிய அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம செய்யணும். அதற்கு மேல ஞானம் இதெல்லாம் ஒவ்வொரு அறிவுகள் இருக்கின்றது. அதனாலதான் எப்படி நமக்கு சிவாகமத்திலே சொல்லுவான் அவரே பூச்சியை பற்றி சொல்லிட்டார். இதெல்லாம் சிவாகமத்தில் நமக்கு சாணமா பிரிஞ்சு வேதத்தில் ஆங்கிலத்து சாணமா பிரிந்து செய்ய சித்தாந்தமா நமக்கு செய்ய சித்தாந்தமே ஆனந்தம் அவரை தேவையான ஆனந்தம் தெரியாது. அது நிறைய அறிந்து தெரியாது. நமக்கு செய்ய சித்தாந்தம் அதிக சிவமும் காட்டி
திருமணியில நமக்கு என்ன வேணும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குது. அதுவும் எல்லாமே வேணுங்கிறத பெற்றுக்கொள்ளலாம். எந்த பிரச்சனைனாலும் திருப்பதியில பார்த்து நம்ம எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அதனால யோகாவை பிரிச்சு ஆத்மாவை பரிசோதனை முன்னாடி வந்துடும். இப்ப ஞானம்னா என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்கம் சொல்லி மாசம் ஞானம் செய்யும் ஞானம் கிடையாது. இவர் ஒரு சம்பந்தம் வச்சுட்டார். அவர் பேர் தான் என்ன திரு ஞான சம்பந்தம். திருஞான சம்பந்தம் ஒரு விளக்கமான சம்பந்தம். அவருக்கு அவர் ஞானத்தோட சம்பந்தப்பட்டிருந்தாரு. ஆனா அவரை சரி வச்சிருக்காங்க. சரி வழிபாடு யாருன்னா தெரியாம அப்படி வச்சிருக்காங்க. அதனால நம்மளுடைய அடுத்தது எப்படின்னா அவர் யார் ஞான சம்பந்தம் அப்படின்னா பிரம்மா குடிக்கிறார முருகத்தினா பிரம்மா திரையை பிடிச்சிடறாரு. அப்ப சாமி உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வி சொல்றாரு. அங்க சொல்லி அப்படிங்கிறார். அப்ப சுவாமி கையில தூக்கிறாரு. இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டா அவங்க யாரு குருநாதர் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். நான் உபதேசமே பண்ணலையே அப்படிங்கிறது இல்ல, நீங்க அம்பாளுக்கு சொல்றத நான் வந்தேன் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்பாளுக்கு முருகன் அம்பாள் தியானத்துக்கு போயிட்டாங்க. அம்பாள் அம்பாள் கூட அப்ப குழந்தைய நான் இல்ல பால்போக்கு எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. அப்ப ஞான சம்பந்தம் அவதாரம் செய்யறது. அப்ப ஞானத்தை கொடுக்கிறார். கொடுத்தவங்க ஞானத்தை யோசிக்கிறது. ஏன்னா இங்க வந்தோம் இந்த அசுத்தமாயி சுத்தமாயி அசுத்தமாயி தகுதிமாயி. இந்த தகுதிமாயில ஏதாவது நினைக்கிறது. அப்ப நம்ம அப்பனுக்கு காதலுக்கு சொன்னோம்ல, அதோட நிலைதான் இங்க வந்துட்டோம். அதனாலதான் அது என்னன்னு சொல்றது, செடியும் இடையேயும் காதலிய சுடரும் கண்ணறி செல்கிறது. முதல் பாட்டுல கல்வன் அதுக்கு அர்த்தம் நிறைய இருக்கு. நிறைய நம்ம பேசும். ஆனா அப்ப முதல் வழி எங்க ஏன்னா காதல்தான் சொல்லணும். அப்ப இவருக்கு மாநிலத்தில் அதனால இன்னொரு பதவியில சொன்னாங்க அந்த ஞாபகத்தால தோல்வி செஞ்சு இடையில சொல்றேன். அதனால இறைவன் சாட்சி இருக்கு. விடைநிலையை உட்கார்ந்து அத்தனை அற்புதமா புரிந்து தாமரை வளராத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால ரொம்ப ஞான சம்பந்தம் இருப்பாங்க. காட்சி கொடுத்து நமக்கு நீ செய்ய சமையல் தலை செய்துக்கு நம்ம முதல் காரணம் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை இன்னைக்கு செய்ய ஏன்னா வேற ஏதாவது மாதிரி இருக்கும் கிடைச்சது. வேற நீங்க சொன்னீங்க என்னமோ சொன்னீங்க வேற செய்ய சொல்லுங்க. சொல்லுங்க 10 நிமிஷம் பேசலாமா? அதனால நம்ம நிறைய எப்படி அப்படின்னா சமயம் விஷயம் நிர்வாகம் நிச்சயம் எடுத்து அவன் முறையில சிறுவமான வழிபாடு அவருக்கு நம்ம யாரையும் இதை தேர்ந்தெடுக்கல மனிதர்களால
தீட்சைங்கிறது சிவபெருமானை அமர்ந்தது. அந்த வழியில நம்ம நெறியோட வாழணும். நெறியோட வாழ்ந்தப்ப எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவருக்கு இருக்கிற நீங்க யாரையும் இருந்து பார்க்கல, நமக்குள்ளே எல்லாமே இருக்கு. நமக்கு எல்லா நம்பிக்கையோட உங்க நம்பிக்கை இருக்கு. தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இருந்தா எதை வேணாலும் இறந்ததை நம்ம பெற்றுடணும். அதுக்குதான் இறைவன் வணங்குறோம். ஏன்னா போனாலும் எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறதுதான். அதனால ஏதாவது கேள்வி இருக்கலாமா? யாராவது பேசணுமா? ஏதாவது கேட்கணுமா? கேளுங்க. சந்தேகம் கேளுங்க. சந்தேகம் ஏன் தீர்த்து வாங்கணும்னு கேளுங்க. சொல்லுவாங்க. சொல்லுங்க. சொல்லு சொல்லு. அங்க ஐயா என்ன ஐயா கேக்குறாரு? மாணிக்கவாசர் வீதி உள்ள வராரா? அவரேதான் கடவுள் சாமி. திருப்பரந்துறையில அவருதான் இறைவனே. அவருதான் நமக்கு மாணிக்கவாசர் தான். அவர் வேற இல்ல, நான் வேற இல்ல அப்படின்னு அவருடைய இறைவன் என்ன செஞ்சாரு? கலந்துட்டார். நடராஜரோடைய அவர் என்ன செஞ்சார்? கலந்துட்டார். நம்ம 63 நாயன்மார்களும் சிவபெருமான் தான், வேற யாரும் கிடையாது. ஆமா ஆமா, மாணிக்கவாசர் அவ்வளவு முக்கியத்துவம் தராங்க. அவரே கஷ்டம். இறைவனே அவரை தேர்லயே வர்றாரு. தேர் வேற யாருக்கும் கிடையாது. ஆமா, இந்த தேர் நிகழ்ச்சியே யாருக்கு என்னன்னு தெரியல. தேர் என்னன்னா முப்பரத்தை வச்சிருந்தாங்க. முப்பரத்தை வச்சிருந்தாங்க. அப்ப அவரு அந்த தேர்மரம் அதனால எல்லாரும் இப்ப என்னன்னா கோயில் தேர்தலுக்கு, மாநிலம் கோயில் தேர்தலுக்கு, மேரி கோயிலுக்கு தேர்தலுக்கு நம்ம கோயில் தான் கோயில். நானும் சொல்லுவாங்க அந்த தேர்தலை கொடுக்கணும் அப்படின்னா அந்த வெளியே கிடைக்கக்கூடியது. ஏன்னா சிவமான சுப்பரனால என்ன சிவமான பிறப்பை அடிக்கக்கூடியது. சிவமான சுப்பரன் மட்டும்தான் பிறப்பை குணம்தான் நினைக்கிறது. மற்ற எதிர்ப்பு சுந்தரம் சிவபெருமான் மட்டும்தான் இந்த முக்தி பெற்றார். அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மீண்டும் பிறப்புகள் உண்மை அப்படின்னு கேட்கிறார். ஆறுபோது அடியில மீண்டும் பிறப்புள்ள மரவாமையோடு மகிழ்ந்த பாடணும். அதனால நீங்க 6 பேர் கேட்கிறாங்க. இது மாதிரி 4 பேர் சிவமாட்ட இது மாதிரி யாருமே இருக்கு. நான் செய்த குற்றம் இருந்தேன், ஒரு பிறப்பு என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு நாம இதெல்லாம் நமக்காக பண்ணணும். நம்ம உங்களுடைய பொறுப்பு நாயங்கால வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாயங்களுடைய வரலாறும் படிச்சு அந்த என்ன தெரிஞ்சு அதை கடைபிடிக்கணும். அடியில வந்து இதை பேசுறாங்க. மாணவர்கள் முடியலாம் பயிற்சிப்பேன். அதனால இந்த முடிய கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப உடனே கொடுத்துருக்காரு. அதை கொடுத்துருக்காரு.
அந்த நீர் உலகத்து பக்கமான ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. அவசியமா வந்து கலந்துக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் ஆண்டவர் என்ன முக்கியமா அடியாருக்கு அண்ணப்பா அடியாருக்கு அண்ணப்பா அதுதான் முக்கியமான கொள்கையை கொண்டு அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதுபோல நீங்க அடியார செய்யணும் அவங்களுடைய உங்களுக்கு எல்லா ஏன்னா நம்ம முடிவு நம்ம பக்தியில இருக்கிறவங்க அடியார இல்லாதவங்க இப்படிலாம் அவங்களுக்கு உதவி செய்யும். நமக்கு புண்ணியம் வேணும், சுக புண்ணியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா இருக்கிறாங்க. இந்த மாதிரி அனைத்து வச்சு நான் விஷயமா அதெல்லாம் வந்து கேட்க வரணும். நிறைய சொல்றது வயசானவங்க கூட மாட்டேங்கிறாங்க. சொல்ல ஒரு 10 பேர் தனியா வராங்க, வீட்டுல அதே சொல்ல அது நிறைய வந்து கேள்வி நிறைய அதிகாரங்கள் திருக்கோயிலுடைய ஏற்பாடு நல்ல முறையில் செஞ்சுட்டாங்க. நிறைய பேர் செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் செய்ய இயலாதவங்க நல்லா செய்யுங்க. இன்னும் உறவுகள் அவங்க சொல்லி செஞ்சு அடியாரை அண்ணாமலை தூரத்துக்கு ஒன்று செய்யலாம். டைம் ஆச்சா? டைம் ஆச்சுங்களா? ரொம்ப நன்றி. இந்த நிறைய பேசணும். நான் திருப்பி வருவேன். என்ன விஷயம்னா சிவபூஜையோட விளக்கத்தை சொல்றதுக்கு சிவபூஜை புக்கு அச்சில் வந்துருச்சு. இந்த கொண்டு வந்துடும். அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த சிவபூஜையை பற்றியான விளக்கங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். பூஜை வந்து 3 வகை. பராத்த பூஜை, ஒரு நிமிஷம், பராத்த பூஜை, ஆன்மார்த்த பூஜை, மாகேஸ்வர பூஜை. பூஜை வந்து 3 வகை பூஜை. எந்த பூஜை அப்படின்னா மாகேஸ்வர பூஜை பார்க்கலாம். மாகேஸ்வர பூஜை ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த மாகேஸ்வர பூஜை எல்லாரும் குழந்தைங்க எல்லாரும் கலந்துருந்து மாகேஸ்வர சீக்கிரம் வந்து பால் என்ன சாப்பிடணும் உட்காந்துறாங்க. மாகேஸ்வர பூஜை எப்படி செய்யறாங்க, எப்படி வழிபாடு பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறது மிக பெரும் புண்ணியம். உடனே வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து காமிச்சது இன்று வந்து சூழ்நிலை விளக்க போறதுக்காக வருகின்ற அப்புறம் கண்டிப்பாக சந்திப்போம். ஐயா இது 8வது இந்த 8வது வந்து பேசணும். ஆன் பண்ணுங்க ஐயா. ஒரு 5 நிமிஷம் ஒரு அம்மா வந்து தினசரி வீட்டுல இருந்து போய் சொல்லுவாங்க. அப்புறம் சில நாள் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த இடைவெளியை காரணம் அந்த இடைவெளி வந்து பணத்திலே வைத்து அந்த ஆளுநர் அந்த பள்ளியிட வச்சு அந்த பார்த்து நானும் அவன் வந்து அணியாங்க. அதை ஞானத்தால் கொள்கை ஞானத்தால் கொள்கை ஞானத்தை ஞானத்தால் கொள்கை
அதாவது ரெண்டு, அதாவது மழைக்காலம் என்பது ஏழைய அதுல வந்து கலந்து ஆனா அது நம்ம வந்து அந்த படகு வந்து யாரும் தேவை கிடையாது. நீங்க தெரிவிக்கணுமாங்க எல்லாத்துக்கும் வெளியில நிறைய தேவை அது தேவை அதுதான் பார்த்தேன். நன்றி சொல்லி முடியுங்க. அந்த காலத்துல ஐயாவுக்கு வந்து என்னன்னா பொருளாதாரம் அவர் வந்து குழுவில் வந்து சிவன் சிவன்தான் உருவாக்கி அந்த ஆசீர்வாதம் இந்த நாள் ஏன்னா வந்து வீட்டு அப்படின்னு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அது அதுவும் வணங்கி இன்னொரு அவருக்கு வாக்கு எல்லாரும் பயன்படுத்தி அமல் மகிழும் கோன் கடல்கள் சிரம் பெருக்கும் சீரோன் கடல்கள் ஈசன் நாடி போற்றி செந்தையாடி போற்றி தேசன் நாடி போற்றி சிவன் சேவாடி போற்றி நேய தேமின்ற நிமலன் நாடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நாடி போற்றி சீரார் பெரும் துறை நம் தேவன் நாடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுரான் உண்டன்னை முந்தை வினை முழுதும் கோய விருப்பஞ்சா கண்ணுதலால் கண்கருணை கண்டாட்ட வந்து இது எண்ணுதற்கு எட்டார்
எழிலார் கடல் நிறைந்து விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளம்பொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதான என்றெறிந்து கொள்ளாவினே புகழமான ஒன்று அறியே சொல்லாகி தூதாய் புழுவாய் மரமாகி கல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லபிறராகி முனிவரை தேவராய் செல்லா நின்றையின் தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்தவைத்த நம்பெருமான் மெய்யேவன் பொன்னடிகள் கண்டு என்று வீடு விற்று பொய்யே என் உள்ளத்து ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபான வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகங்கள் உண்மையனே மெய்யாய் தனியான நான்கு நாளா பொய்யாயேன எல்லா கோயகள வந்து வருது மெஞ்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே விஞ்ஞானம் இல்லாத இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னே அகனுக்கும் நல்ல அறிவு ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழைத்தாய் அருள் தருவாய் போக்குவாய் என்பே புகழ்ந்தாய் என்போம் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணாயோடு நெய் கலர்ந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எந்த பெருமான் நிறங்கள் உடையார் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் மல்வினையன் தன்னை விட மாய இருளை பரந்தானம் என்னும் அருந்தைத்தால் கட்டி புறந்தால் போற்றி எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்றது வாய குடிலை மலர்ந்த புலன்மையும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலாவுனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருக நலந்தான் இல்லாத சிறிய நல்கு நிறமண்ணே வந்து அருள் நிர்கடகள் காட்டி நாயர் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயை சிறந்த பயமான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்த்திடரு தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசம் நாம் பற்றி எடுத்து பாருக்கு ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சு மஞ்சம் தேட தேராறு நின்ற பெருந்தனை தேராறு ஆராமே அழகிய பெண்மானே ஓராரார் இல்லத்து உழைக்கும் ஒளியானே நீராய் உரைக்கிய
Thank you.